ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிஸ்மி சமையல். இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் பெண்களுக்கு தேவையான ரொம்ப யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் மற்றும் வீட்டு குறிப்புகள் தான் பார்க்க போகிறோம். இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களோட டெய்லி லைஃப்பில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னென்ன டிப்ஸ்ன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்மளோட பிஸ்மி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம என்னென்ன டிப்ஸுங்கிறத பார்க்கலாம். நம்ம லேடிஸ் எல்லாருமே இந்த மாதிரி நிறைய ஃபேன்சி சாரீஸ், பட்டு சாரீஸ் எல்லாம் வாங்குவோம். இந்த மாதிரி கொஞ்சம் ஹெவி வெயிட்டாக இருக்கிற ஃபேன்சி சாரீஸ்லலாம் நம்ம கொஞ்சம் நிறைய சேஃப்டி பின் போட்டு தான் இதை கட்டுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி சாரீஸ்லலாம் நம்ம ஊக்க வச்சு குத்திட்டு அதை மறுபடியும் கலட்டும் போது அந்த ஊக்கு சேலையோடய நல்லா மாட்டிக்கும். இந்த ஊக்கை நம்ம எவ்வளோதான் மெதுவாக எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணாலும் நம்ம சாரீ கண்டிப்பாக டேமேஜ் ஆயிரும். சாரியில் ஓட்ட விழுகிறது, நூலை எடுத்துக்கிட்டு வர்றது, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கும். ஸோ இந்த மாதிரியெல்லாம் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு சூப்பரான ஐடியா இருக்குது. உங்கள் வீட்டில் இந்த மாதிரி குட்டியாக ஏதாவது பாசி மணி இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. இதை நம்ம ஊக்கில் மாட்டிக்கலாம். இந்த பாசி மணி குழந்தைங்களோட ட்ரெஸ்லேருந்து விழுகிறது, இல்லை கண்டிப்பாக குழந்தைங்களோட ஜுவல்ஸ்லேருந்து விழுகிறது, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கண்டிப்பாக இருக்கும். இதை எடுத்து நம்ம ஊக்கில் மாட்டிக்கலாம். இப்போது இந்த ஊக்கை நம்ம சாரியில் பின் பண்ணும்போது கண்டிப்பாக ஊக்கோட முனை சாரிக்குள்ளே போகாது. இதை நம்ம கழட்டும் போதும் ரொம்ப ஈஸியாக கழட்டி எடுத்துடலாம். கண்டிப்பாக சாரீக்கும் ப்ளவுஸ்க்கும் எந்த டேமேஜும் ஆகாது. சிம்பிளான டிப் தான், ஆனால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம எல்லார் வீட்லேயுமே இந்த மாதிரி நிறைய சாக்ஸ் இருக்கும். குழந்தைங்களோடது, பெரியவங்களோடதுன்னு சாக்ஸ் எக்கச்சக்கமாக இருக்கும். ஆனால் இருக்கிறதுலே கஷ்டமான வேலை என்னென்னா இந்த சாக்ஸில் பேரை தேடி கண்டுபிடிக்கிறது தான். குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகிற அவசரத்தில் சாக்ஸோட பேரை தேடிக்கிட்டே தான் இருப்பாங்க. நம்ம எவ்வளோ தான் நீட்டாக மடித்து தனித்தனியாக வச்சாலும் சரி, இந்த சாக்ஸ் எப்போவுமே கலைஞ்சிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி டென்ஷன்லாம் இல்லாமல் நம்ம ஒரு தடவை மடித்து வைக்கிற சாக்ஸ் இனி எப்போவுமே கலையவே கலையாது. இதோட பேர் மிஸ்ஸே ஆகாதுன்ற அளவுக்கு இதை சூப்பராக நீட்டாக எப்படி மடித்து வைக்கிறதுன்னு பார்க்கலாம். பேராக இருக்க சாக்ஸை எடுத்துகிட்டு இந்த மாதிரி மடக்கிடுங்க. மறுபடியும் இந்த மாதிரி குட்டி குட்டியாக மடிச்சிட்டே கடைசியில் இந்த எலாஸ்டிக் எடுத்து இந்த மாதிரி திருப்பி விட்டுருங்க. மறுபடியும் இன்னொரு சாக்ஸில் செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். மடக்கிட்டு சுற்றிட்டே கடைசியில் இந்த மாதிரி உள்ளே விட்டுருங்க. இதே மாதிரி எல்லா சாக்ஸையும் நீங்கள் மடித்து வச்சிட்டிங்கன்னா சாக்ஸ் இனி கலையவே கலையாது. குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகிற அவசரத்தில் இதோட பேரை தேடணுன்ற அவசியம் இல்லை. டக்குன்னு எடுத்து நம்ம போட்டுட்டு போயிடலாம். நம்ம இதை ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்க கபோர்டும் கலையாமல் ரொம்ப நீட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டில் ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு, அப்படி இல்லைன்னா சில சமயங்களில் கட்லெட், ரோல்ஸ், இந்த மாதிரி ரெசிபிஸ் எல்லாம் செய்கிறதுக்கு நமக்கு பிரெட் க்ரம்ஸ் தேவைப்படும். ஆனால் நமக்கு தேவைப்படுற நேரத்தில் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் பிரெட் க்ரம்ஸ் சுத்தமாக இருக்கவே இருக்காது. சப்போஸ் அந்த டைமில் நம்ம வீட்டில் பிரெட் இருந்தால் கூட நம்ம மிக்ஸி ஜாரில் லைட்டாக பொடி பண்ணி அதை பிரெட் க்ரம்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அந்த டைமில் நம்ம வீட்டில் ப்ரெட்டும் இல்லை, பிரெட் க்ரம்ஸும் இல்லை. ஆனால் இப்போ எனக்கு கண்டிப்பாக பிரெட் க்ரம்ஸ் வேணும் அப்படின்னா டக்குன்னு ஒரே நிமிஷத்தில் எப்படி பிரெட் க்ரம்ஸ் ரெடி பண்ணணுங்கிறத பார்க்கலாம். உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ரஸ்க் இருந்ததுன்னா எடுத்துக்கங்க. குழந்தைங்க இருக்க வீட்டில், பெரியவங்க இருக்க வீட்டிலலாம் கண்டிப்பாக இந்த மாதிரி ரஸ்க் இருக்கும். எந்த ரஸ்க்காக இருந்தாலும் பரவாயில்ல. கோதுமையில் செஞ்சதாக இருந்தாலும் ஓகே தான். இல்லை சில சமயங்களில் மசாலா ஃப்ளேவர்ட் ரஸ்க்கும் இருக்கும். அதுவுமே நமக்கு ஓகே தான். ஒரு மிக்ஸி ஜாரில் இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக நம்ம உடச்சி போட்டுக்கலாம். அதிகமாக எடுக்கணும்னு அவசியம் இல்லை. நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 3 ரஸ்க் தான் எடுத்திருக்கேன். இப்போ இதை மிக்சியில் பல்ஸ் மோடில் வச்சு ஒரு 2-3 சுற்றி எடுத்திங்கன்னா போதும். இது நல்ல பவுடராக நமக்கு கிடச்சிரும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 30 செகண்ட்ஸ்லேயே இந்த மாதிரி நல்ல சூப்பரான ஃப்ரெஷ்ஷான பிரெட் க்ரம்ஸ் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போது இந்த பிரெட் க்ரம்ஸை நீங்கள் கட்லெட் செய்கிறதுக்கோ இல்லை வேறு ஏதாவது ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கோ யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பொதுவாகவே இந்த மாதிரி மல்லி இலைகள்லாம் நம்ம வாங்கி வச்சா ரொம்ப சீக்கிரமாக வாடி வதங்கி கெட்டு போயிடும். இந்த மல்லி இலையை ஸ்டோர் பண்ணுறதுக்காகவே நம்ம ஏர்டைட் கண்டெய்னர், ஜிப்லாக் கவர், இல்லை டிஷ்யூ பேப்பர், இந்த மாதிரி எக்கச்சக்கமாக வாங்குவோம். இந்த மாதிரி எந்த பொருளுமே இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்க ஒரே ஒரு பொருளை யூஸ் பண்ணி இந்த மல்லி இலையை நம்ம வாங்கின மாதிரியே அப்படியே ஃப்ரெஷ்ஷாக குறைஞ்சது ஒரு 2 வாரமாவது எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி கொத்தமல்லி இலைகள் வாங்கிட்டு வந்த உடனேவே அதில் இருக்க பழுத்த இலை, கருப்பான இலைகள் எல்லாம் நம்ம தனியாக பிரித்து எடுத்துடலாம். இதை நம்ம க்ளீன் பண்ணாமல் அப்படியே ஸ்டோர் பண்ணிட்டோன்னா இந்த கருப்பான இலைகள் எல்லாம் மற்ற ஃப்ரெஷ்ஷான இலைகளையும் நமக்கு ஸ்பாயில் பண்ணிடும். மல்லியில் உங்களுக்கு வேர் பகுதியோடு சேர்ந்து இருந்ததுன்னா அந்த வேரை மட்டும் நீங்கள் தனியாக கட் பண்ணி எடுத்துடணும். வேர் பகுதியோடு நீங்கள் ஸ்டோர் பண்ணிங்கன்னா நமக்கு ரொம்ப சீக்கிரமாக கெட்டு போயிடும். இதில் வேறு எதுவுமே இல்லை. ஸோ நான் அப்படியே தான் ஸ்டோர் பண்ண போகிறேன்.
இப்போ இது எல்லாமே நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. இதை எப்படி ஸ்டோர் பண்ணணுங்கிறத பார்க்கலாம். உங்கள் வீட்டில் இந்த மாதிரி துணிப்பை இருந்ததுன்னா எடுத்துக்கங்க. இந்த மாதிரி காட்டன் பேக் வந்து இப்போ பொதுவாகவே எல்லா கடைகள்லையுமே கொடுக்குறாங்க. இந்த மாதிரி பேக்கெல்லாம் நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ இந்த பேக்கை தான் நம்ம வந்து டிஷ்யூ மாதிரி யூஸ் பண்ண போகிறோம். இப்போது இந்த பேக்கை வந்து நம்ம தேவையான சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பேக் வந்து நல்ல ஒரு மெல்லிசான காட்டன் மெட்டீரியல்ன்றதுனால நம்ம மல்லியில் ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது ஏதாவது தண்ணி விட்டாலும் இந்த துணி வந்து நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும். ரொம்ப நாள் வந்து ஃப்ரெஷ்ஷாகவே வச்சுக்கும். ஸோ அதனால தான் நான் வந்து இதில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த மாதிரி சைஸில் 2 பீஸ் கட் பண்ணி எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவையான சைஸில் நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து இந்த மாதிரி மடிச்சுட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்க போகிற டப்பாவில் அடியில் வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க மல்லி இலையை இதில் உள்ளே வச்சிடலாம். நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இன்னொரு பீஸ் எடுத்து இந்த மாதிரி மடிச்சுட்டு இதை வந்து டப்பா மேலே வச்சிடலாம். ஸோ இந்த துணி வந்து நமக்கு டப்பாவோட மூடியில் ஏதாவது தண்ணி சேர்ந்தாலும் இது வந்து நமக்கு நல்லாவே அப்சர்வ் பண்ணிக்கும். மல்லியில் மட்டும் இல்லை, நீங்கள் வந்து புதினா, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் இல்லை மற்ற காய்கறிகள் எதுவாக இருந்தாலுமே இதே மாதிரி ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம். இந்த டிப் வந்து நம்ம வீடியோவோட கமெண்ட்டில் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. அரிசி மாவு, கோதுமை மாவு இந்த மாதிரி மாவு வகைகள்லையும் பருப்புகள்லையும் சீக்கிரமாக வண்டு, குட்டி குட்டி பூச்சிகள்லாம் வந்துடுது. அது வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லுங்கக்கான. எந்த மாவு வகைகளாக இருந்தாலும் பரவாயில்ல, இதில் வண்டு வராமல் இருக்கிறதுக்கு நம்ம தனியாக கடையிலேருந்து பொருட்கள் வாங்கி இதில் வந்து போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கணுன்ற அவசியம்லாம் இல்லை. நம்ம வீட்டில் எப்போவுமே இருக்கிற பொருளை கொஞ்சமாக இதில் வந்து சேர்த்தா போதும். எந்த பூச்சி, வண்டு எதுவுமே வராது. ரொம்ப நாளைக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இன்னைக்கு வந்து மிளகு தான் எடுத்திருக்கேன். இந்த மிளகுலேருந்து கொஞ்சமாக ஒரு 7-8 அளவுக்கு எடுத்து இந்த அரிசி மாவில் நம்ம வந்து கலந்து விட்டுறலாம். இந்த குவான்டிட்டிக்கு நான் வந்து ஒரு 7-8 மிளகு தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வந்து அரிசி மாவு அதிகமாக இருந்ததுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் மிளகு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. ஸோ இந்த அரிசி மாவில் இனி வந்து வண்டு, பூச்சி எதுவுமே வராது. இதே மாதிரி நீங்கள் வந்து மிளகுக்கு பதிலாக பிரியாணி இலை கூட சேர்த்துக்கலாம். இந்த குவான்டிட்டிக்கு நான் வந்து 2 பிரியாணி இலை சேர்த்தாலே போதும். உங்களுக்கு குவான்டிட்டி வந்து அதிகமாக இருந்ததுன்னா நீங்கள் இன்னும் 2 பிரியாணி இலை சேர்த்துக்கோங்க. மிளகு இல்லை பிரியாணி இலை ஏதாவது ஒன்று சேர்த்தாலே போதும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அரிசி மாவாக இருந்தாலும் சரி இல்லை மற்ற எந்த மாவாக இருந்தாலும் சரி எவ்வளோ நாள் ஆனாலும் வண்டு, பூச்சி எதுவுமே வராது. ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம எல்லார் வீட்லேயுமே காய்கறி கட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு கட்டிங் போர்ட் கண்டிப்பாக இருக்கும். சில வீட்டில் 2-3 கூட வச்சுருப்பீங்க. ஆனால் இந்த மாதிரி போர்டு யூஸ் பண்ணுறதுல என்ன பிரச்சனைனா, நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணும்போது இந்த கட்டிங் போர்டு வந்து ஒரு இடத்துல இருக்காது. அங்கிட்டும் இங்கிட்டும் நகர்ந்துக்கிட்டே இருக்கும். நம்ம கட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு இடத்துல வச்சு ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆனால் கட் பண்ணிகிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா இது வந்து நகர்ந்துக்கிட்டே போவோம். அடுத்து மறுபடியும் நம்ம வந்து அதே பிளேஸ்க்கு கொண்டு வந்து மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணணும். நிறைய பேர் வந்து கட்டிங் போர்டு நகராமல் இருக்கிறதுக்கு அடியில் ஒரு துணி போட்டுட்டு அது மேலே கட்டிங் போர்டு வச்சு யூஸ் பண்ண சொல்லுவாங்க. ஆனால் அதை விட ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ஐடியா இருக்குது. உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் இருக்கும்ல, இதை எடுத்துக்கோங்க. இந்த ரப்பர் பேண்டை நம்ம கட்டிங் போர்டோட சைடில் மாட்டிடலாம். இந்த மாதிரி ரப்பர் பேண்டை 2 சைட்லேயுமே மாட்டி விட்டுறலாம். இந்த மாதிரி நீங்கள் 2 பக்கமும் ரப்பர் பேண்ட் போட்டுட்டு இதில் வெஜிடபிள்ஸ் கட் பண்ணும்போது எவ்வளோ நேரம் ஆனாலும் சரி இந்த கட்டிங் போர்டு வந்து நகரவே நகராது. இதே இடத்துல தான் இருக்கும். இது வந்து நான் எப்போவுமே யூஸ் பண்ணுற டிப் தான். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எந்த டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுங்கிறத கீழே இருக்க கமெண்ட்டில் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம பிஸ்மி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.